இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மேம். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நற்சிந்தனை வட்டம் வழங்கும் 1901 ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன். இன்னைக்கு கிளாஸ் நடத்த போறவங்க வந்து யோக ரத்னா யோக சுடர் மிஸ்ஸஸ் இந்துவர்தன் மேம், டிப்ளமா இன் யோகா பிராணிக் ஹீலர் சூப்பரிண்டென்ட், டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பிடி ராஜ் டிபார்ட்மெண்ட், சென்னை. வெல்கம் யூ மேம். ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோ மியூட் பண்ணிட்டு மேம் பண்ணுறதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேம் ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். கை வந்து அஞ்சலி முதிரை வைங்க. உங்களுடைய சுவாசத்தை பிரீத்திங் நல்ல டீப் பிரீத் எடுங்க. இன்ஹேல், எக்ஸேல், அகைன் இன்ஹேல், exhale, prayer. Guru Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namah. Pujaya Raghavendraya Satyadharmarataita Vajatam Kalpavikshaya Namatam Kamadhenuve. கையை நல்லா மேல ரைஸ் பண்ணிக்கோங்க, தலைக்கு மேல். பிரபஞ்சத்திற்கு நன்றி. தலை உச்சியில வைங்க. இன்னைக்கு நடக்க போற காரியம் எல்லாமே நல்லபடியா நம்மளுக்கு வந்து இறையருள்களோட நல்லபடியா பிரபஞ்சம் வந்து நம்ம நடத்தி கொடுக்கணும். இங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அடுத்தது நெற்றி பொட்டுக்கு தாய் தந்தையர்களுக்கு வணக்கம். இந்த உடலை கொடுத்த தாய் தந்தையர்களுக்கு நன்றி. அப்புறம் நெஞ்சு குழியில நேரா நிமிர்த்தி வச்சுக்கோங்க. நம்ம பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் பல குருமார்களை நம்ம சந்திச்சிருக்கோம். எல்லா குருமார்களுக்கும் நன்றி. இந்த பூமாதேவிக்கு ஒரு நன்றி பண்ணி head exercise பண்ணும்போது வார்ம் அப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட். 1 2 inhale and exhale. 3 ups and downs. Inhale மேல வந்தா inhale கீழ வரும்போது exhale. 1 2 3 4 5. அப்புறம் செமி சர்க்கிள். 1 2 3 4 5. தலை சுத்தல் இருக்கிறவங்க இது வந்து ரொம்ப ரொட்டேட் பண்ண வேண்டாம். மற்றவங்க ஃபுல் ரொட்டேஷன் கிளாக் வைஸ். 1 பொறுமையா பண்ணணும். ஹெட்ன்றதுனால சென்சிட்டிவ் ரீஜன் ரொம்ப பொறுமையா பண்ணணும். 2 3 4. Again anti-clockwise. 1 2 3 4 5. Then shoulder நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. கையை நல்லா வச்சுக்கோங்க. clockwise and anti-clockwise. 2 3 4 5. நெக்ஸ்ட் கையை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 1 2 3 4 5. Again rotation 1 2 3
4, 5. Then clockwise. 1, 2, 3, 5. Then கையை இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்ம் ஃபிட் எல்லாம் இங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா? சில பேருக்கு இங்க ஃபேட் நல்லா ஏறும் லேடிஸ் பேரண்ட்ஸ்க்குலாம். இதெல்லாம் இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அது குறையும். 1, 2, 3, 4, 5. Again இந்த சைடு 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் லேடிஸ்க்கு பிரஸ்ட் ரீஜன்ஸ்லாம் நல்லா வந்து வரணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா லேடிஸ்க்கு மெனோபாஸ் டைம்ல பேக் பெயின் நிறைய வரும். ஸோ அதனால என்ன பண்ணணும், கை எடுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் காலை கொஞ்சம் வைடரா வச்சுக்கோங்க. கையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே குடிங்க. 1, 2. இத மாதிரி செய்யும் போது ஈவன் நீங்க இது மாதிரி ஒரு வெயிட்ட கூட நீங்க வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சின்னதா மல்டி பர்பஸா பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. இந்த மாதிரி அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10. ஹிப் ரீஜன் ஒண்ணுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 சைட்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொட்டேட் பண்ண முடியும். எந்த ஒரு ஆர்கன்ஸும் நமக்கு வந்து அந்த ஜாயின்ஸ் எதுவுமே நம்மளுக்கு 4 சைட்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ இடுப்புல லெஃப்ட் பண்ணிட்டு காலை நல்லா ஒரு ஃபீட் அளவுக்கு வைடனா வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Anti clockwise. 1, 2, 3, 4, 5. Next is கால் knee. 1, 2, 3, 4, 5. Again 1, 2, 3, 4, 5. Next கால் 1, 2, 3, 4, 5. அப்புறம் கால் ரொட்டேட் பண்ணு. 1, 2, 3, 4, 5. Anti clockwise. 1, 2, 3, 4, 5. அடுத்தது 1, 2, 3, 4, 5. Clockwise. 1, 2, 3, 4, 5. Again, anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Next, இப்போ நீ இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு உட்கார்ந்த மாதிரி சேர்லயே ஒரு எக்ஸசைஸ். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல உட்காரணும். காலுக்கு இந்த சேரோடைய ஃப்ரண்ட் போர்ஷன்ல உட்கார்ந்து நல்லா 1, காலை வந்து ஃப்ரண்ட் 1, 2. அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள வைக்கணும் ஃப்ரண்ட் சைடுல, அப்புறம் பொசிஷன். 1 எட்ஜ்ல வந்து உட்கார, இல்ல கொஞ்சம் முன்னாடி கூட கொஞ்சம் இருக்கும். 2, 3. அகைன் 1 எட்ஜ்ல வைக்கணும் காலை வைங்க. 3. அகைன் 1, 2, 3. அப்புறம் இந்த கால் 1, 2, 3.
1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. Again, 1, 2, 3. அப்புறம் இதே இதுல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உட்கார்ந்து எழுதணும். இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5. அப்படி முடியாதவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு பில்லோ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். 1, 2, 3, 4, 5. So இப்படி நம்ம வந்து நம்ம காலையில எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்விஸ்டிங் எக்ஸசைஸ். காலை வந்து நல்லா சப்போர்ட் வச்சுக்கோங்க. கால் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். அப்ப ட்விஸ்டிங் இந்த ட்விஸ்டிங் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நம்மளுக்கு ஹிப் ரீஜன் வந்து பெல்விக் ரீஜன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூசன் கொடுக்கும். அதாவது இதுல இங்கதான் நம்ம அப்டமன்ல தான் நிறைய ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகும். சாப்பிடுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட் ஆகுது ஃபேட் இதுலதான் வயிற்றுல தான். ஸோ அந்த ஃபேட் என்ன ஆகும்னா நீங்க செய்ய உங்களுடைய அந்த ஃபேட் ரீஜன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். குறையிறப்போ உங்களுக்கு வந்து தொப்பைகள்னு சொல்லுவாங்க. பாடி வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான நிறைய இப்போ பார்க்கலாம். 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நெக்ஸ்ட் உங்க காலை வந்து எவ்வளவு நீங்க வந்து பெட்டலா இது மாதிரி வச்சுக்க முடியுமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சில பேருக்குலாம் நல்லா ஃபுல்லா போடும் இல்லையா, அதே மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. கோர் ரீஜனை வந்து என்ன இது வச்சுக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. அதான் அது ஸ்பைனல் கார்டு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருப்பாங்க. எவ்வளவு தொட முடியுதோ அவ்வளவு தொடுங்க. அதுக்காக புரியக்கூடாது, மெல்லமா செய்யணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகேவா? இப்ப மறுபடியும் தேர்ட் இதுலயே நம்ம மூணாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப காலை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நல்லா ஒரு கை வந்து இந்த பக்கம் போகணும். லெஃப்ட் போகும்போது ரைட் மேல வரணும், ரைட் கீழே வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. என்ன பண்ணலாம்னா காலை கொஞ்சம் மடிச்சு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு கால மடிக்க முடியும். ரெண்டுமே நம்மள சாதாரண சுகாசனத்துல நல்லா உட்கார்ந்து பெண்ட் பண்ணுவோம். 1, again 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. So கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் இதுல நம்ம அப்படியே கால் வச்சுக்கிறோம். கொஞ்சம் ஹிப் ரைஸ் பண்ணணும். 1, கொஞ்சம் கையில 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம். எல்லாம் டீப் பிரீத் எடுங்க. Next, lie down on the stomach. Stomach ரீதியா நல்லா lie down பண்ணுங்க. அப்படியே நம்ம புஜங்காசனம் பண்ணோம். 1. அப்படியே இன்ஹேல் பண்ணும்போது மேல ரைஸ் பண்ணுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Next, அப்படியே என்ன பண்ணுவோம்? மேல பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஷாலோ பிரீத்திங் தான் நம்ம பண்றது. பிரீத்தை வந்து நம்ம சரியா பிரீத் பண்ணலன்ற எல்லாருக்குமே ஒரு குறைபாடுகள் கண்டிப்பா இருக்கும். சரியா பண்றோமா இல்லையான்ற ஒரு இது இருக்கும். அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இப்ப வந்து அது ஷாலோ பிரீத் பண்றதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இப்போ ஃபுல்லா வந்து நம்ம பிரீத் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்த டென்னிஸ் போட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டி இருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஷாலோ பிரீத் தான் பண்றோம். பிராணாயாமம் எல்லாம் ரொம்ப பண்றதே இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த ஒரு பிரீத் பேரு பேர்ட் பிராணாயாமம் பேரு. இந்த பேர்ட் பிராணாயாமம் எப்படி அழகா பறக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வந்து சிம்பிளா பண்ண போறோம். இது வந்து சிம்பிள் பட் எஃபெக்டிவ். இதை முதல்ல யார் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க, ஏன்னா இந்த கை வந்து அவங்களால தூக்க முடியாது. லைட்டா ரொம்ப லைட்டா இருந்தா பரவாயில்ல, ஓரளவுக்கு வலி இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிராணாயாமம் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கேட்டீங்கன்னா, உங்களுடைய கான்பிடன்ட் லெவல் அதிகரிக்கும். நீங்க என்ன முடிவெடுக்கும் திறன்கள் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களோட லாங்கவிட்டி கூட லாங்கவிட்டி கிடைக்கும். இப்ப நிறைய பேர் ஆஃப்டர் கொரோனா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து டெய்லி நம்ம பிராணாயாமம் பண்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப வந்து ஒரு ஸ்மூத்தா நம்ம வந்து இருக்கிற டேஸ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்ப அதுக்கு என்ன எப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய விரல்கள் இருக்கு இல்லையா? இந்த சுருண்டு விரல் வந்து மேட்ல இருக்கணும். ஆக்சுவலா நீங்க கீழே உட்கார்றவங்களா இருந்தா
மேட்ல இருக்கணும். இந்த கட்டவரல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கட்டவரல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்ப இப்படி இருக்கணும் இல்லையா? இப்படி இருக்கிறப்போ இது வந்து 6. இன்ஹேல் பண்ணும்போது 6 கவுண்டிங், ஹோல்டு வந்து 4, எக்ஸேல் வந்து 8, மறுபடியும் வந்து ஹோல்டு பண்றது வந்து 2. வெயிட் 1, இன்ஹேல் பண்ணுங்க 1, அப்படியே அழகா பறவை எப்படி படுக்கிற மாதிரி அதே மாதிரி 2, 3, 4, 5, 6. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 4, 1, 2, 3, 4. அப்படியே எக்ஸேல் பண்ணுங்க. 8 கவுண்டிங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்தது வந்து உடனே போயிடக்கூடாது. அதுக்கு ரெண்டு வந்து பிரீத் வந்து நம்ம அப்படியே இது பண்ணி ஹோல்ட் பண்ணி 1, 2. ஸோ அகைன் போலாமா? நம்ம அடுத்தது நல்ல கையை வந்து இந்த விரல் நுனி வந்து மேட்ல இருக்கணும். இந்த சுண்டு விரல் வந்து நம்மளுடைய நம்ம இதை பார்த்து இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. Hold. 1, 2, 3, 4. Next 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்படியே வந்து ரிலாக்ஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இதை வந்து நிறைய ஒரு 20 to 30 minutes டைம்ஸ் ரவுண்ட் செய்யும் போது உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். காத்தாலையும் சாயந்தரமும் உங்களுக்கு நல்ல செய்யும். இப்ப என்ன பண்றோம்? பங்கஜ முத்திரை. பங்கஜ முத்திரைன்றது நம்ம முதிரைகளை பார்க்கணும். பங்கஜ முத்திரைன்றது தாமரை முதிரை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். முதிரைகளை பத்தி நம்ம புதுசா சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே. இது 6ல இருந்து 45 நிமிஷம் 6 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 2 hours கழிச்சு தான் அதெல்லாம் செய்யணும். எல்லாருக்குமே தெரியும். 5 முதிரைகள்ன்றது இது எக்ஸசைஸே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த முதிரைகள் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதை செஞ்சாலே நம்மளுடைய பஞ்சபூதங்களுமே நம்மளுடைய விரல்கள் இல்லையா? சோ அதனால இப்போ தாமரை முதிரை இது வந்து காரிய சித்தியும் சொல்லலாம். உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இது அப்படியே வராது. கை சரியா வராது. இப்படி குறுகலா வரும். எப்படி தாமரைகள் லோட்டஸ் வந்து நல்லா மலர்ந்து இருக்கும் அது மாதிரி. இது வந்து நம்மளுடைய நம்ம முகத்துக்கு முன்னாடி நம்மளே அறியாம அந்த புன்னகை வந்துடும். ஒரு சிரிப்பு வந்து அந்த தாமரை பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி விரிஞ்ச தாமரை எப்படி நம்மளுக்கு அது நல்ல ஒரு பார்க்கும்போது ஒரு ஆசையா இருக்கும் இல்லையா? அது இயற்கையா மலர்ந்துருக்கிற போது அதே மாதிரி நமக்கு இது வந்து பங்கஜம்ன்ற தாமரை அப்படியே பார்க்கும்போது இப்படியே வச்சுட்டு இப்படி பேஸ்ல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பொலிவு தன்மை தரும். முகத்துல வந்து நல்ல ஒரு பொலிவு தன்மை தரும். இப்படியே கையை வந்து நீங்க என்னோட ஒரு மெடிடேஷன் கோர்ஸ்ல வைங்க. இன்னைக்கான தாட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். பங்கஜ முத்திரையோடய உங்க ஃபேஸ்ல வச்சுக்கோங்க. பார்க்கலாம். இன்னைக்கு வந்து உங்களுடைய வெற்றிக்கும் அமைதிக்கும் இந்த 4 விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாதீர்கள். இந்த நம்மளுடைய வெற்றியோ இல்ல அமைதிக்கோ இந்த 4 விஷயத்தை என்னென்ன அந்த 4 விஷயம்ன்றத நம்ம முதல்ல பார்க்கணும். உங்கள் திட்டங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுடைய பிளானிங், நீங்க என்ன பிளான் பண்ண போறீங்க? சில பேருக்கு வந்து ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, ஒரு பிசினஸ்லயோ இல்ல சம்திங், அதாவது லைஃப்ல வருது. அது வந்து முதல்ல யார் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. முதல்ல சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? சில பேருக்கு வந்து உங்களோட இதை வந்து கணிக்க சில பேர் முன்னேறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை நிராகரிப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு நெகட்டிவிட்டியா உங்கள்கிட்ட பேசுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கூட ஒரு கான்பிடன்ட் இருக்கும், செய்வோம் நம்மளால முடியும்ன்றது. அவங்க சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கான்பிடன்ட் இழந்துரும். ஐயோ நம்மளால முடியாத போல இருக்கு அப்படின்னு அந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை கூட நம்மளுக்கு போயிடும். சோ நம்மளுடைய பிளானிங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சொல்லணும்னா ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவங்ககிட்ட மட்டும் நீங்க சொல்லலாம். உங்களோட இது அடுத்தது வந்து உங்கள் பணம் விஷயத்தை தனிப்பட்டதாக வையுங்கள்.
உங்க பணம் உங்களுடைய அமௌண்ட் வந்து தனிப்பட்ட விஷயங்களும் சொல்றாங்க. எதுக்குன்னா உங்க வருமானத்திற்கு எவ்வளவு இருக்கு எல்லாத்தையுமே எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் பொறாமைப்படுவாங்க. கண்டிப்பா அது வந்து நடக்கும் இல்லையா? அண்ணன் இருந்தா ஒரு மாதிரி உலகம் பண்ணலாம் அது மாதிரி பொறாமைப்படுவாங்க. அப்புறம் உங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தேவையில்லாம அதுல ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து வரும். அதனால உங்களுடைய பணத்தை வந்து உங்க தனிப்பட்ட முறையா நீங்க நல்லது. அப்புறம் உங்கள் பலவீனத்தை மற்றவர்களும் கூறாதீர்கள். அவங்களுடைய பலவீனம் வந்து உங்களுக்கு பலவீனங்கள் ஏதாவது இருக்கு நமக்கு. இப்ப நம்ம வந்து சில நேரம் இதை பார்த்து பயப்படுவோம் இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம். அந்த பலவீனத்தை நம்ம சொல்லும் போது என்ன நம்மள வந்து மட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஆமா நீ தெரியாதா போக்காதா அதனுடைய நம்ம பலவீனத்தை வந்து நம்ம ரொம்ப தெரியாம சொல்லியிருப்போம். அதை வந்து அவங்க அட்வான்டேஜா அப்படிதானா நீ அப்படின்ற மாதிரி ஒரு நம்மள வந்து மட்டம் தட்டும் போது நம்மளுக்கு ஒரு வந்து மன சங்கடங்கள் வரும். ரெண்டாவது அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வேற்றுமைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் உங்கள் தோல்வி தனிப்பட்ட பாடங்களாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஏதாவது தோல்வி இருந்திருக்கும். நீங்க ஒரு செயல் செஞ்சிருக்கீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பட் நெக்ஸ்ட் டைம் வந்து அதுல அச்சீவ் பண்ணி நம்ம மேல வரணும். சோ அது வந்து உங்க தனிப்பட்ட விஷயமா பாருங்க. அது வந்து எல்லாத்தையும் அதை பத்தி யார்ட்டையும் வெளிப்படையா பேசாதீங்க. அவங்களுடைய தேவையில்லாம தப்பான ஒரு நம்மளுடைய இதுக்கு வந்து அவங்க கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த 4 விஷயத்துல நீங்க வந்து கடைபிடிக்கிறப்ப என்ன நீங்க ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில வந்து மாறுவீங்க. அது நம்மளுக்கே ஒரு பவர்ஃபுல் பர்சனா வந்து நம்ம மாறுவோம். இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு தாட்ஸ் ஆஃப் த டே. சோ என்ன பண்ணனா அப்படியே இந்த பங்கஜ முத்திரையோட நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம வந்து மெடிடேட் பண்ணலாம். அப்படியே பங்கஜ முத்திரை நான் ஏற்கனவே உங்களை வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸசைஸ் தியானங்கள் எல்லாம் பண்ணோம். ஒரு அமைதியான ஒரு உங்க மனசுல என்னன்றது தோணுதோ அப்படியே மனசுல ஒரு அமைதியா கொஞ்ச நேரம் உங்க பிரீத்தியே சுவாசிச்சுட்டு அப்படியே இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணு அப்படியே மூடிக்கோங்க. அப்படியே நம்ம அந்த உடல்ல வர ஆற்றல்கள் அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாகங்களா அப்படி நினைச்சுட்டே வாங்க. தலை ரிலாக்ஸ்ட் ஆகட்டும். தோள்பட்டைகள் ரிலாக்ஸ். கைகள் ரிலாக்ஸ். இடுப்பு பகுதிகள் அப்டமன்ஸ் ரீஜியன் ஸ்டமக் ஸ்பைன் எல்லாம் ரிலாக்ஸ்ட். ஸ்பைனல் கார்டு ரிலாக்ஸ்ட். லங்ஸ் ஹார்ட் எல்லாமே ரிலாக்ஸ்ட். யூரினரி ட்ராக்ட் நியூட்ரஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டா. பேசிக் சக்கரா நல்லா ரிலாக்ஸ்டா. உங்கள் தொடை பகுதி முட்டிக்கால் எல்லாம் ரிலாக்ஸ்ட். கால் பகுதி ரிலாக்ஸ்ட். பாதங்கள் பாதத்துல இருக்கிற ஒவ்வொரு விரலுமே நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ்ட் ரிலாக்ஸ். ஹோல் பாடி ஃபுல்லா உட்கார்ந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ். நல்லா டீப் பிரீத் எடுங்க. பலூன் குதிர மாதிரி நல்லா இன்ஹேல் பண்ணும்போது வயர் நல்லா வெளியில வரணும். எக்ஸேல் பண்ணும்போது டீப் பிரீத். அப்படியே மெல்லமா கண்ண தராங்க. அப்படியே தாமரையோட மலர அப்படியே அஞ்சலி முத்திரைக்கு வாங்க. அப்படியே அஞ்சலி முத்திரை நல்லா நிமித்தி இருக்க. கண்ணை மூடிக்கோங்க கொஞ்ச நேரம்.
க்ளோசிங் ப்ரேயர் பாட போறோம். அப்படியே உடம்பையும் மனசையும் கவனிங்க. அசத்தோமா சத்தமயம் தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமர்தங்கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்லா அதுல ஒரு ஹீட் வரும் பாருங்க. அந்த ஹீட்டை அப்படியே கண்ணை ஊத்திக்கோங்க. அப்படியே தலையிலேருந்து அப்படியே இந்த பூமாதேவிக்கு இருப்பாங்க நமஸ்காரம் பண்ணுங்க. தாய் தந்தர் கொடுத்த உடல்கள், அப்புறம் மேடம் குடும்பத்தினர் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த NCT நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இந்துவரதன் மேடம், ஒவ்வொரு வாரமும் நீங்க எடுக்கிற செஷன் வந்து மறக்க முடியாததா இருக்கும் மேடம். அப்படியே பஞ்சிங் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சொல்றது ஒரு வார்த்தை பதியும், உங்களோட கிளாஸே அப்படியே பதியும். தேங்க்யூ சோ மச் மேடம். காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வணக்கம் மேடம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல்நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்கலமுடன். இந்த NCT மாணவரும் வாழ்கலமுடன். சந்தோஷம் சந்தோஷம். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அற்புதமா இருந்தது மேடம். இன்று வந்து ஒரு டிஃபரெண்டா எடுத்தீங்க. வாழ்கலமுடன். குட் ஈவினிங் மேம். கிரிஜா முருகன். இன்னைக்கு கிளாஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உங்களுடைய மெசேஜ் எப்பவுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க சொன்னது போல அது 100% வாஸ்தவம் தான். அது நம்ம வந்து ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கும் போது யார்கிட்ட சொன்னா அது நடக்கிறதே இல்லை. அனுபவபூர்வமா நிறைய பார்த்திருக்கேன் நானு. அது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. தேங்க்யூ மேம். உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி சார். அற்புதமா இருந்தது. அந்த பேர்டு பிரீத்திங் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த டேவும் ரொம்ப தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாராவது ஃபீட்பேக் சொல்றீங்களா? ஓகே மேம். எண்ட் பண்ணிக்கலாமா மேம்? பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.